வணக்கம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க வர்றாங்கல்ல, ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி படிக்க வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட், ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங், இல்லை சப்ளை செயின், அப்புறமேலா இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து அதிகமாக படிக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்களுக்குலாம் இப்போ ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து பண்ணுறதே கிடையாது. நிறைய எஸ்ஓசி கோட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு யூகேயில். இது நிறைய பேருக்கு தெரியாமையே கூட வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிற மத்தியில் யாருக்கு அதிகமாக ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கிறாங்க, ஒன் ஆஃப் த ப்ரொஃபஷன்ஸ் வேர் யூ கெட் குவைட் அ லாட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் இந்தியாவிலேருந்து டைரெக்டாகவே ஸ்பான்சர் பண்ணிலாம் கூட்டிகிட்டு வர்ற ஒரு ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்த் கேரில் இருக்கிற ஹெச்சிபிசி ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஹெச்சிபிசி ப்ரொஃபஷன்னா என்ன, ஜாப் மார்க்கெட் என்ன, ரியாலிட்டி என்ன, அண்ட் என்ன சேலரிஸ் இருக்குது, ஸ்பான்சர்ஷிப் பற்றி, இது எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். அண்ட் தென் அடுத்த வீடியோவில் இந்த ஹெச்சிபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், இதில் நிறைய வந்து கீ என்ன சொல்கிறது லூப் ஹோல்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். டேரெக்டாக இந்தியாவிலேருந்தே அப்ளை பண்ண முடியுமா, எவ்வளோ காஸ்ட், அதெல்லாம் பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இஃப் ஸ்டடி அப்ராட் உங்களுக்கோ இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க, ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு படிக்கலாமா வேண்டாமா, இல்லை எந்த ப்ரோக்ராம் படிக்கலாம், என்ன ஸ்கில்ஸ்லாம் வேணும், இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ், பிஎம் குளோபல் கரியர்ஸ், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். I'll talk to you and help you make decisions. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். we are professional community run study abroad consultants. ஸோ தைரியமாக வரலாம் நீங்கள். சரியா? நான் வந்து ஏமாற்றி அனுப்பிச்சி விடலாம் மாட்டேன், வேண்டான்னு சொல்லிடுவேன். ஓகே, எனிவே லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஹெச்சிபிசி இன்றைக்கி வந்து நான் நல்லாவே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறையா டேப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹெச்சிபிசி அப்படின்னா என்னென்னா ஹெல்த் அண்ட் கேர் ப்ரொஃபஷ்னல்ஸோட கவுன்சில். ஸோ ப்ரொஃபஷனல் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஹெச்சிபிசி ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணி அது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு 15-16 ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது. இதிலெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஹெச்சிபிசி லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தா தான் அந்த ப்ரொஃபஷன்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்கல, இதில் நிறையா ப்ரொஃபஷன்ஸ்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் ஹெவியாகவே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஒரு சில ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ண மாட்டாங்க. நான் லோக்கல் ஆளுங்க தான் எனக்கு வேணும், இல்லை நாங்கள் இதுக்கெலாம் ஸ்பான்சர் பண்ண மாட்டோம், எனக்கு அவ்வளோ டிமாண்ட் இல்லை, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த டேப்லர் காலம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ், இப்போ நான் சொன்ன அந்த 15-16 ப்ரொஃபஷன்ஸ் வந்து என்னெல்லாம் ஹெச்சிபிசி ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே வருது அப்படின்றது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரொஃபஷன் போட்டிருக்கேன், அண்ட் தென் எஸ்ஓசி கோட்ஸ், என்ன எஸ்ஓசி கோட்குள்ளே இது வருதுன்னு போட்டிருக்கேன், அண்ட் தென் ஸ்பான்சர்ஷிப்போட ரியாலிட்டி என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன், அண்ட் தென் மார்க்கெட் டிமாண்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத போட்டிருக்கேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அண்ட் தென் ரேடியோகிராஃபர்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஏஹெச்பிஸ்ன்னு சொல்லுவாங்க, அலைட் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அதுக்குள்ளே தான் இதெல்லாம் வரும் மோஸ்ட்லி. அண்ட் தென் இவங்களுக்கு மார்க்கெட் டிமாண்டும் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நான் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அடுத்தடுத்து நான் காட்டுறேன், அடுத்த ஸ்லைட்ஸில் காட்டுறேன் நான். அண்ட் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரபிஸ்ட், பேராமெடிக், டயட்டீஷியன், பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஐபிஎம்எஸ் முடிச்சிருக்கணும், இன்ஸ்டியூட் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்சஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணி அது ஒரு லைசன்ஸ் மாதிரி எடுத்துருக்கணும். அப்படின்னா வந்து அவங்களுக்கும் ஸ்பான்சர்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. கிளினிக்கல் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதை வந்து பாருங்கள் நீங்கள். ஸோ இதிலே தெரியும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்றது வந்து க்ளீனாகவே இதில் தெரியும். நிறையா இதில் ப்ரைவேட் கம்பெனிஸும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க, என்ஹெச்எஸும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. என்ஹெச்எஸ்எஸ் கவர்மெண்ட் ரன் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ். சரிங்களா? ஸோ அங்கேருந்தும் பண்ணுவாங்க. ப்ரைவேட்டில் இன்னும் சேலரிஸும் அதிகமாக இருக்கும், இதுலேயும் சேலரிஸ் அதிகமாக இருக்குது, பட் ஈக்குவலாகவே வேகன்சிஸும் அதிகமாக இருக்குது. காட்டுறேன். ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்க்குற டேப்லர் காலமில் என்ஹெச்எஸோட ஷார்ட்டேஜஸ். ஸோ இது வந்து 2025-2026 டேட்டா, கரண்ட் டேட்டா இது. ஸோ என்ஹெச்எஸ்லேருந்து என்ன ஷார்ட்டேஜஸ் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க அவங்களோட வெப்சைட்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட்ஸ், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரபிஸ்ட், பேராமெடிக்ஸ். ஸோ அதில் ரேடியோகிராஃபர்ஸ் வந்து 30% வந்து வேகன்சி ரேட் இருக்குது. ஸோ அவ்வளோ ஆளுங்க தேவைப்படுது அவங்களுக்கு, என்ஹெச்எஸ்ல இருந்து மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஏஹெச்பி வேகன்சிஸில் இதெல்லாம் வந்து இருக்குது. அண்ட் இப்போ யூகேவோட ஜாப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கல, இந்த ஹெல்த் அண்ட் கேர் செக்டாருக்குள்ளே அதுவும் இந்த ஏஹெச்பிஸ் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்றதையும் நான் கொஞ்சம் ஃபில்டர் டவுன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஸோ எப்படின்னா இது என்ஹெச்எஸ் அண்ட் ப்ரைவேட். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். நான் என்ஹெச்எஸ் மட்டும் முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து என்ஹெச்எஸும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் ஆட் ஆகையில் அவ்வளோ ப்ரைவேட்டில் வந்து ஃபிசியோதெரப்பி
கிளினிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் லோக்கல்ஸை ட்ரெயின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க, பட் அவ்வளோவா நடக்கிறது கிடையாது போல். ஸோ அதனால தான் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து நிற்கிது. ஸோ 7,000+ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 5,000+. ஸோ விச் இஸ் ட்ரூ. ஸோ NHSலையும் இப்படி தான் இருக்குது, ரியாலிட்டியும் UK வைடாவுமே இப்படி தான் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியுது இதில். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த விஷயம் வந்து சேலரி. ஸோ இப்போ நான் வந்து NHS மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் போயில் இன்னும் கூட சேலரி சில சமயம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நானாக ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. NHSல ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் வந்து HCPC ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தோன்னா எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Band 5, Band 6, Band 7. Band 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா Band 5லேருந்து தான் அவங்க வந்து ஸ்பான்சரும் பண்ண முடியும். Band 4க்குலாம் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. இது வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் Band 7 வரைக்குமே இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா Band 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதோ நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலுமே Band 5ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு அங்கேருந்து தான் வர முடியும். ஆனால் ஏஹெச்பிஸ் பார்த்தீங்கன்னா Band 7 வரைக்கும், இப்போ நம்ம பசங்களே வந்து Band 7லலாம் டேரெக்டாக இந்தியாவிலேருந்துலாம் வேலைக்கெலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ சேலரிஸும் வந்து அட்ராக்டிவான சேலரிஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 50K வரைக்கும் Band 7லலாம் வந்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மினிமமே வந்து ஒரு 26 to 30. இது ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்ஸ்லாம் வந்து இந்த ரோல்ஸ்க்கெலாம் கிடையாது. ஸோ 34ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான சேலரி இந்த ப்ரொஃபஷனுக்கு. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கோர்சஸ்லாம் வந்து அதிகமாக படிக்கிறாங்க, யூஸ்வலாக படிக்கிறாங்க இது ரிலேட்டடாக HCPC ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து HCPC ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தனியாகவும் பண்ணலாம், பட் அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் கோர்ஸோடையே சில சமயம் வந்து ஃபினிஷ் பண்ணி வருவீங்க. அந்த கோர்ஸ் முடிக்கல HCPC ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃபினிஷ் பண்ணி வெளியே வர அளவுக்குலாம் கோர்சஸ் இருக்குது. ஸோ பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் மாதிரியும் இருக்குது. ஆஸ்க் மீ வென் யூ பிஃபோர் யூ அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இனிமே உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி அதிகமாக படிக்க வராங்க, ஆக்குபேஷனல் தெரப்பி, ரேடியோகிராஃபி, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, டயட்டெட்டிக்ஸ் அண்ட் தென் பயோமெடிக்கல் சயின்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயோமெடிக்கல் சயின்ஸ்க்கு IBMS தேவை. மிச்ச ப்ரொஃபஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து HCPC டெஃபினட்டாக வேணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாப் 3 தான் நான் வந்து சொல்லுவேன் ஸ்பான்சர்ஷிப் வந்து ஹெவியாக கிடைக்கிறதுக்கு. அண்ட் தென் பயோமெடிக்கல் சயின்ஸ் as well, அதுக்கும் ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்கும். ஏன்னா ப்ரைவேட், நாட் ஜஸ்ட் ப்ராக்டிசிங் வித் இன் NHS அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அது இல்லாமல் பயோமெடிக்கல் சயின்ஸ் இருக்கிற ரிசர்ச் ஏரியாஸ்லாம், ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ லேப்ஸ்லாம் வந்து யூ கேன் ஸ்டில் ஒர்க் when you have license. சில இடத்துல லைசன்ஸ் தேவைப்படாது, பட் ஸ்டில் இஃப் யூ ஹோல்ட் லைசன்ஸ் இட்ஸ் பெட்டர் டு கெட் அ ஜாப் within that particular area. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த HCPC வந்து எந்த மாதிரி இருக்குது, என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும், இங்கே இருக்கிற ரியாலிட்டி சிச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பேசிக்காக என்ன அப்படின்னா, இந்த HCPC கரியர்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது மற்றதை கம்பேர் பண்ணல. ஏன் அப்படின்னா இது வந்து ரெகுலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ். சரியா? இன்னொன்று வந்து மேஜர் ஒர்க் ஃபோர்ஸ் ஷார்ட்டேஜஸ் வந்து NHSல இருக்குது, நேஷன் வைடாகவும் ப்ரைவேட்லேயும் வந்து இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல ஸ்பான்சரும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதும் கிடையாது. சம்மந்தமே இல்லாத ப்ரோக்ராம், அது என்னென்னமோ ப்ரோக்ராம்லாம் வந்து படிப்பாங்க இங்கே. ஊரில் வந்து இது ரிலேட்டடான பேச்சுலர்ஸ் படிச்சிருந்தாலே போதும். யூ கேன் ஃபினிஷ் திஸ் அண்ட் தென் ப்ராப்பராக ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்துகிட்டு யூ கேன் ஒர்க் ஹியர். அதர்வைஸ் யூ கேன் ஸ்ட்ரைட் அவே யூ கேன் கம் ஃபார் ஒர்க் as well. நான் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இன்னும் டீட்டெயில்டாக. HCPC ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும், என்ன செய்யும், அதோட காசு எவ்வளோ செலவு பண்ணணும், இது எல்லாத்தை பற்றி நான் பேசுகிறேன். சரியா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் காண்டாக்ட் BM Global Careers வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி என்கிட்ட பேசணும்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் தென் வில் கனெக்ட் அண்ட் ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஓகே, எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.